சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். I am announcing the most crushing economic operation ever taken against any country in the world. இதுவரை உலகின் எந்த நாட்டின் மீதும் எடுக்கப்படாத அளவுக்கு மிக கடுமையான ஒரு பொருளாதார நடவடிக்கையை இன்று நான் அறிவிக்கிறேன். This will be an economic D-Day. இதுவரை இந்த உலகம் கண்டிராத அளவுக்கான ஒரு பொருளாதார போர் பிரகடனம் செய்திருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஈரானை வளைத்து பேச்சுவார்த்தை மேஜைகளுக்கு அழைத்து வருமா இந்த நடவடிக்கை? இல்ல ஈரான் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஷாடோ எக்கனாமி, நிழல் பொருளாதாரம் அப்படிங்கிற ஆயுதத்தின் மூலமாகவே அமெரிக்காவை வீழ்த்தி இதுல இருந்து மீண்டு வருமா? இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய டிகோட் ஷோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய டிகோட் ஷோல ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். இந்த ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு கைவசம் இருப்பது மூன்று வழி தான். இந்த 3 வழியில் அவங்க ஒன்றை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். ஆனால் இந்த 3 வழியுமே அமெரிக்காவுக்கு தோல்வியில் முடிவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். கூடுதலா இந்த 3 வழியில அமெரிக்கா விரும்பக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு வழி தான். இப்போ ட்ரம்ப் மூலமா வந்திருக்கக்கூடிய அறிவிப்பும் கிட்டத்தட்ட அதை ஒத்தின ஒரு அறிவிப்பு தான். அதுல நாம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கப்பல் படை முற்றுகை அப்படிங்கிறது அது அப்படியே தொடரும். வான்வழியான தாக்குதல் அப்படிங்கிறதும் தேவைப்பட்டால் அப்பப்ப செஞ்சுப்பாங்க அமெரிக்கா. கூடுதலா ஒரு பொருளாதார தடை. இதன் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஈரானை அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி தள்ளுறதுதான் இது அமெரிக்காவுடைய யுக்தியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். சோ இப்போ ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான். தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீதான இந்த பொருளாதார தடை குறித்து பல்வேறு விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஈரான் விவகாரத்துல அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு வழிகளை நாம ஈரானுக்கு கொடுத்திருந்தோம். ஆனால் ஈரான் அது எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாங்க. அவங்க அதை ஏத்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் பதிவு பண்றாரு. மேலும் ஈரானினுடைய கப்பல் படை, விமானப்படை, ராணுவ தொழிற்சாலைகள் எல்லாம் மிக கடுமையான சேதாரத்தை சந்திச்சு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக கடுமையான ஒரு பாதிப்புல இருக்குது. அந்த நாணயத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதனால ஈரான்கிற ஒரு நாடே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு நூலிலையில தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. இப்ப நான் போடக்கூடிய இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது அந்த ஒரு ஆப்ஷனையும் ஈரானுக்கு கட் பண்ணி முழுமையான ஒரு சேதாரத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தும். இதன் மூலமாக ஈரான் இறங்கி வருவதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிறத ட்ரம்ப் தன்னுடைய கருத்துல பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு இனிமேல் இந்த பொருளாதார தடையை தொடர்ந்து ஈரானுக்கு எந்த நாடாவது இல்ல எந்த அமைப்பாவது நிதி, வங்கி சேவை, இந்த மாதிரி எந்த வழியிலேயாவது ஈரானுக்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கு எதிராகவும் மிக கடுமையான பொருளாதார தண்டனைகளை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதார தடைகள் கிடையாது, பொருளாதார தண்டனை, அதாவது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணெய் கடத்தல், அதுக்கப்புறமா இந்த போலியான நிறுவனங்கள் மூலமா நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள், இது எல்லாத்தையுமே கண்டறிந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ண போறோம், பயங்கரமா கண்காணிச்சு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண போறோம் அப்படிங்கிறதையுமே ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இந்த எக்கனாமிக்கல் D-Day முழுமையா ஏத்துக்கிட்டு ஈரானை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. மேலும் கடைசியா ஒரு பஞ்ச் லைன் வைக்கிறாரு, எந்த காலத்திலையுமே ஈரான் அணு ஆயுதம் பெற்ற ஒரு நாடாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. சோ ட்ரம்ப் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த D-Day என்ன, அது என்ன எக்கனாமிக் D-Day அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழும். இந்த D-Day அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இது ஒரு ராணுவ ரீதியிலான ஒரு வார்த்தை பயன்பாடு. 2ஆம் உலக போர்ல ஒரு மிக முக்கியமான போர் முன்னெடுப்பை பிரான்ஸ்ல முன்னெடுக்கிறாங்க நேச நாட்டை சேர்ந்த பெரும்படையினர். சோ அந்த போரினுடைய முதல் நாளை D-Day அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையினுடைய முதல் நாளை D-Day அப்படின்னு ராணுவ ரீதியிலான உரையாடல்களை பயன்படுத்துவாங்க. சோ ஒரு எக்கனாமிக்கல் D-Day அப்படின்னு ட்ரம்ப் சொல்றதன் மூலமா ஈரானுக்கு எதிராக ஒரு பொருளாதார போரை தான் பிரகடனப்படுத்தியிருப்பதை இந்த உலகுக்கு சொல்லணும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் தன்னுடைய அறிவிப்புல சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி ஈரானுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய உலக நாடுகளும் சரி, இல்ல உலக நிதி அமைப்புகளும், இல்ல வங்கி சேவைகளோ எதுவாக இருந்தாலும் நீங்க எல்லாருமே மிக கடுமையான பொருளாதார தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறது. இதன் மூலமாக அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் மட்டும்
ஈரான் மீது பொருளாதார தடையை விதிக்க போறதில்ல, உலக மொத்தத்துல இருந்தும் ஈரானை தனிமைப்படுத்தணும் பொருளாதார ரீதியாக, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்புடைய பிளானா இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இதன் மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தைக்குள்ளாடி அழைத்து வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது அப்படிங்கறதை நம்மளால பார்க்க முடியுது. இது உலக நாடுகளையும் சர்வதேச அமைப்புகளையும் ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு உள்ளால தள்ளுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஈரான் போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா நமக்கு உதவல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாம சவுத் கொரியா கூட செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கறதையும் கணிசமா குறைக்க போறேன் அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதன் மூலமா வடகொரியாவுடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தென்கொரியாவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டீகோட் ஷோல பார்த்திருந்தோம். சோ அந்த வகையில இனிமேல் அப்படிலாம் இருக்காதீங்க, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அமெரிக்காவுக்கு நட்பு நாடா இருக்கிறீங்களா என் கூட நில்லுங்க, இல்ல எனக்கு எதிரி நாடா இருக்கிறீங்களா நீங்க ஈரான் கூட நின்றுக்கோங்க, இப்படி ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுங்க, ஒரு டிப்ளமேட்டிக் வே எடுக்காதீங்க அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு ட்ரம்ப் சொன்னது மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளால இதை பார்க்க முடியுது. சரி, ஈரான் மீது ஏற்கனவே நிறைய பொருளாதார தடைகள் வந்துட்டு கடந்த காலங்களில் இருந்துகிட்டே இருந்திருக்கு, இது எந்த வகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களும் ரொம்ப ஹைலைட்டா பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, சட்டவிரோதமான பணப்பரிமாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட்ல சில விஷயங்கள் வந்துட்டு கவனிக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த பிளாக் செயின், அதுக்கப்புறமா இந்த டார்க் வெப், இந்த மாதிரியான சில விஷயங்களையுமே அவர் பதிவு பண்றாரு. சோ இதன் மூலமா ஈரான் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்றுட்டு வரக்கூடிய அந்த பொருளாதார தடைகள்ல இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியையுமே வந்து ஈரான் எப்பவுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீ இங்க பிளாக் பண்ணா நான் இங்க ஓபன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை ஈரான் கடந்த பல ஆண்டுகள்ல செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப நாம அதையும் கண்காணிக்கணும், அதையும் தடுக்கணும், அதன் மூலமாகத்தான் வந்து ஈரானை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை வந்து ட்ரம்ப் எடுத்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இதுல நேச்சுரலாவே ஒரு கேள்வி எழுது. கடந்த 50 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1979ல ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகே பல்வேறு நாடுகளுடைய பொருளாதார தடையை கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு காலகட்டத்தில் ஈரான் எதிர்கொண்டுட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் எந்த பொருளாதார தடையுமே ஈரானை பின்வாங்க வச்சதாட்டி இதுவரைக்குமே வரலாறு இல்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 50 ஆண்டுகளாக ஈரான் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பொருளாதார தடையை எதிர்கொண்டுட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த பொருளாதார தடையை ஒட்டியுமே அவங்க அந்த வர்த்தகத்தை எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஷேடோ எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நிழல் பொருளாதாரத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ரொம்ப ஒன்லைனில் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்துக்கு தெரியாத இல்லை உலகத்தினுடைய வெளிப்பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு வர்த்தகம். இப்போ ஈரான் கிட்ட நிறையவே ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, காரணம் பொருளாதார தடை. ஒரு பழைய கப்பலை தேர்ந்தெடுத்துப்பாங்க, அந்த டேங்கர் கப்பல் மூலமாக ஆயிலை வந்து அவங்க வெளி உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதனுடைய ஜிபிஎஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க, டார்க் ஃபிளீட்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. உலகத்தினுடைய பார்வையில் இப்படி ஒரு வர்த்தகம் நடக்கிறதே தெரியாது. இந்த கப்பல் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய கடற்பரப்புக்கு நெருங்கும் போது அவங்களுக்கு தேவையான கொடிகளை அவங்க பொருத்திப்பாங்க, அதுக்கு சிக்கல் வராத அளவுக்கான கொடிகளை பொருத்திப்பாங்க. மேலும் இந்த கப்பலுடைய உரிமையாளர் பேரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்கா இப்படி ஒரு கப்பல் இருந்ததற்கான விஷயமே இல்லாத அளவுக்கான ஒரு முறையில் தான் அந்த வர்த்தகங்களை நடத்திட்டு இருப்பாங்க. பண பரிவர்த்தனைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூன்றாவது நாடுகளில் வாங்குவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈரான்ல இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எண்ணெயில கிட்டத்தட்ட 80% சைனா தான் வாங்குறாங்க. ஆனா இதற்கான டிரான்சாக்ஷன் எங்க வச்சுப்பாங்கன்னா, இது ரெண்டு நாடுமே இல்லாம இன்னொரு நாடுகள்ல இதனுடைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அது வேறு வழிகளில் ஈரானுக்கு உதவியா வந்து சேரும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஈரான் கடந்த 50 ஆண்டுகளாக செய்துட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை இப்படிதான் அவங்க கையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ இப்படியான ஒரு நெட்வொர்க்கை அமெரிக்கா எப்படி கையாள போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நேரடியாக இல்லாத பண பரிவர்த்தனைகளை எப்படி அமெரிக்கா நிறுத்த போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. இவங்களுக்கு யாராவது உதவுவாங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறதை அமெரிக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் ரஷ்யாவும் சைனாவும் இந்த விஷயத்துல என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னபடி ஈரான்ல இருந்து 80% எண்ணெய் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சைனா தான். சைனாவுக்கு இதன் காரணமாக, இந்த அமெரிக்காவினுடைய புதிய பொருளாதார தடையின் காரணமாக மிக கடுமையான எரிசக்தி தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா சைனா இந்த விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க இந்த டாக் ஃபிளீட் மூலமா வரக்கூடிய எண்ணெய்களையும் முழுமையா அவங்க எடுத்துப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. சோ சைனா உதவக்கூடிய சூழல்ல இதை தடுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். சோ அமெரிக்காவுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நாங்க வந்து சேட்டலைட் மூலமா ஈரானுடைய கப்பல் போக்குவரத்தை கண்காணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவுமே ஈரானுக்கு மிக பெரிய நட்பு நாடு தான். இன்னும் சொல்ல போனா இந்த போர் நடக்கும் போது பல ராணுவ தளவாடங்கள், குறிப்பா ட்ரோன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை ஈரானுக்கு கொடுத்து உதவுனதும் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகத்தான் வந்து யுக்ரைனுமே ஒரு ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தின கதைகள் எல்லாமே கடந்த மாதங்கள்ல நடந்திருக்கும். சோ இப்போ இந்த ரஷ்யாவுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவா இருக்கு அப்படின்னா,
அப்படின்ட்டு. ஏன்னா காஸ்பியன் சி வழியாக நடக்கக்கூடிய வர்த்தகத்தை அமெரிக்காவால் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால ஒருவேளை ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவ முன் வந்துச்சு அப்படின்னா இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரிய அளவுல இம்பாக்டா இருக்காது. இந்த பொருளாதார தடை ஈரானுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அது எந்த அளவுக்கு, அது அமெரிக்காவினுடைய காத்திருப்பு அளவுக்கு ஒரு சிக்கலை ஈரானுக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா மிக கடுமையான அளவு இன்னும் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அவங்க சேட்டலைட் மூலமாக ஈரானை ட்ராக் பண்ணணும், டார்க் நெட்வொர்க்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் ஈரானுக்கு நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அதை கட் பண்ணணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு அது வழியா அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்றதுக்கான விஷயங்களை மட்டும்தான் ஈரான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, ட்ரம்ப் இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு, இதனால ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஈரானுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கு. ஆனா அது ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கை இல்ல. ட்ரம்ப் எடுக்கிற நடவடிக்கைக்கு முந்தின நாள் இன்னொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இப்ப வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி UAE ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஐக்கிய அரபு எமிரேட் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுடன் எந்த விதமான வர்த்தகமும் நிதி தொடர்பான விஷயங்களுமே பங்கேற்க போவதில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இந்த அறிவிப்புக்கு மிக முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய 2 ஏவுகணைகள் UAE கடற்பரப்புல வந்து விழுந்துச்சு அப்படிங்கறத நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் UAE சொல்லக்கூடிய காரணமா இருக்குது. ஈரான் இதை மறுக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரியான எந்த இதையுமே வந்து நாங்க UAEக்கு எதிராக செயல்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா UAE ரொம்ப தீவிரமா நம்புறாங்க இது ஈரானுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாகத்தான் இந்த தடை உத்தரவு வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டார்க் ஃபிளீட் மூலமாக பல்வேறு வணிகங்களை வந்துட்டு ஈரான் கடந்த காலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான வர்த்தகங்கள்ல நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு இடமா UAE இருந்திருக்கு கடந்த காலங்களில். அது மட்டும் இல்லாம சைனாவுக்கு அடுத்தபடியாக ஈரான் கிட்ட இருந்து அதிக வர்த்தகங்களை ஈடுபடக்கூடிய ஒரு நாடாகவும் UAE இருந்திருக்கு கடந்த காலங்களில். ஸோ இந்த ஒரு தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல ஈரான் அஃபெக்ட் பண்ணும். ஒன்னு அவங்களுக்கான வர்த்தகம், ஓகே, அது வந்து லெஸ் than 20% அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஒரு களமாகவும் துபாய் உள்ளிட்ட பல அரபு நாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு அந்த ஒரு இடம்ங்கிறது அதுக்கு இன்னொரு புதிய ஒரு இடத்தை அது உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாடி தள்ளப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அடுத்ததா ஈரான் ஃபேஸ் பண்ற மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, இதுக்கு முன்னாடி 50 ஆண்டு காலமாக ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகள் இருக்க தான் செஞ்சிருக்கு. அது எல்லாமே அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா. ஆனால் இதுக்கு முன்னாடி பொருளாதார தடைகள் ஈரானுக்கு எதிராக இருந்தப்போ ராணுவ முற்றுகை இல்ல, ஒரு கடற்படை முற்றுகை இல்ல. ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய முழுமையான கண்களும் ஈரான் மேல இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈரானுடைய கடற்தளத்தை சுத்தியே வந்துகிட்டு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களுடைய பார்வையுமே இப்ப ஈரான் மேல தான் இருக்குது. சோ முன்னாடி ஒரு பொருளாதார தடை இருந்திருந்தாலும் ராணுவ முற்றுகை இல்லாத காரணத்தினால அவங்களால சில விஷயங்களை செய்ய முடிஞ்சது எளிதாக. ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராணுவ ரீதியாகவும் அவங்கள முடக்கியிருக்காங்க. நாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடை விதிச்சிருக்கோம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரான் வந்து ஒரு பெரிய டிராப்புக்குள்ள சிக்கிட்டாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இது உண்மையிலேயே ஈரானுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு அப்படிங்கிறதுல மறுப்பதற்கு இல்ல. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் அனாலிசிஸ். அதாவது இந்த ஈரானுடைய பண பரிவர்த்தனைகள்லாம் வந்துட்டு வேற ஓப்பனா இல்லாம மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நாங்க கண்காணிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி செயற்கைக்கோள் வழியா ஈரானுடைய முழுமையான செயல்பாடுகளையும் அந்த டார்க் ஃபிளீட் ஆபரேஷன்ஸையும் நாங்க கண்காணிக்க முடியும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதான். ஈரானுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதுல அதிகமான இம்பாக்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா UAE இருந்து வந்திருக்கக்கூடிய தடை. ஆனால் அது ஒரு தற்காலிக தடை தான். அது எப்ப விலக்கப்படும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாது. ஆனால் UAE பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அதே நேரத்தில் இப்ப ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, UAE அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான ராணுவ தளவாடங்கள் மீதான மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து அவங்க முன்னெடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் இருக்குல்ல, அதன் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதன் மூலமா அந்த நாடுகள்ல இருந்து ஒரு அழுத்தம் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா வந்து இந்த பொருளாதார தடையை வந்து விலக்குவதற்கான ஒரு நடவடிக்கைகளை கொண்டு வரலாம். இப்படியான சில விஷயங்களும் ஈரானுக்கு எதிராக சொல்லப்படுகிறது. ட்ரம்பினுடைய இந்த பொருளாதார போருக்கு எதிராக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டில் ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க வந்து அதெல்லாம் திசை திருப்பதற்காக எங்க மேல பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, ஈரான் இப்ப என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போற ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயங்களை பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு தெரியாமல் எப்படி இந்த வர்த்தகங்களை மேற்கொள்வது, தொடர்ச்சியாக அமெரிக்காவை ஒரு காத்திருப்பு நிலையிலே வைப்பது, இதன் மூலமாக ஹர்மோஸ் தொடர்ந்து மூடப்பட்டே இருக்கும். அதன் காரணமாக உலக நாடுகளுடைய அழுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா
அமெரிக்காவுக்கு ஹெவியா வரும், வேற வழியே இல்லாம அமெரிக்கா இறங்கி வருவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு முன்னிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஆனால் ஒருவேளை அமெரிக்கா சொல்வது மாதிரியே, ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த மாதிரியே ஈரானுக்கு எதிரான முழுமையான ஒரு பொருளாதார தடையாக, அதாவது இருக்கக்கூடிய எல்லா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வழிகளையுமே, நேரடியான மற்றும் மறைமுகமான அனைத்து வழிகளையுமே அடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்படி ஒரு சூழல் வரக்கூடிய பட்சத்துல ஈரான் கையில் எடுக்கக்கூடிய விஷயம், அதாவது எங்களுக்கு பொருளாதார ரீதியா வாழ்வதற்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய சூழல்ல ஈரான் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உடனடியாக தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க. சோ அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லாம மறுபடியும் அவங்க இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. ஏன்னா ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த போர்ல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அணு ஆயுதம் வைக்கிறது வைக்காததுங்கிறது எங்க நாட்டுடைய விஷயம். அது மட்டும் இல்லாம நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எங்க கிட்ட இல்லைங்கிறத நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நீ இருக்குன்னு எங்க கிட்ட தொடர்ச்சியா போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால எங்களுக்கு இதுல இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க அதனால போர் தொடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நிறைய சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள்லாம் ஒரு பார்வையா வைக்கிறாங்க. இது வரைக்குமான வரலாறு அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரு வழியை அடைக்கிறப்போ ஈரான் இன்னொரு வழியை திறக்கிறது அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான வரலாறாக இருந்திருக்குது. ஒருவேளை அமெரிக்காவின் இந்த எக்கனாமிக் டீடேக்கு எதிராக சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா, இது வெறும் இன்றைய ஒரு நாள் தலைப்புச் செய்தியா போடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த நெட்வொர்க்கை மொத்தமா பிளாக் பண்ண அமெரிக்காவால சாத்தியமாச்சுது அப்படின்னா, அது ஈரானுக்கு பின்னடைவை கொடுக்கக்கூடிய சாத்தியங்களும் இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த போரை பொறுத்த வரைக்கும் யாருமே வெற்றியாளர்கள் இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு விலையை கொடுப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. அது இந்த யுத்தத்துல பங்கேற்றவங்களும் சரி, இந்த யுத்தத்துல பங்கேற்காத மற்ற உலக நாடுகளும் சரி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.